चलो आओ। உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் பார்ப்பவர்களையே கண்கலங்க வைக்கும் ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு தெருநாய் ஒன்றால் கடிப்பட்ட சிறுவன் தற்பொழுது நாய் போலவே குரைப்பதும் மற்றவர்களை கடிக்க பாய்வதுமாக விசித்திரமாக நடந்து கொள்கிறான். நாய் கடித்தவுடனேயே முறையான சிகிச்சை எடுக்காததும் ராபிஸ் தடுப்பூசியை வெறும் 2 டோஸ்கள் மட்டுமே போட்டுவிட்டு பாதியிலே நிறுத்தியதும் தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இப்போது அந்த சிறுவனின் உடலில் ராபிஸ் வைரஸ் முழுமையாக பரவி மூளையை பாதித்துள்ளதால் அவன் நாய் போலவே செயல்பட தொடங்கியுள்ளான். இந்த சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் தடுப்பூசி கோர்ஸை முழுமையாக முடிக்காததே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் தற்பொழுது வைரஸ் உச்சக்கட்டத்தை எட்டிவிட்டதால் சிறுவன் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று கைவிரித்துவிட்டன. தன் கண் முன்னாலேயே மகன் நாய் போல குறைப்பதைக் கண்டு பெற்றோர்கள் கதறி அழும் வீடியோ பார்ப்பவர்கள் நெஞ்சை உருக வைக்கிறது. நாய் கடித்தால் சிறிய காயம்தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதற்கும் தடுப்பூசி மருந்துகளை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் இந்த சம்பவம் ஒரு கசப்பான பாடமாக அமைந்துள்ளது.